இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன விலாக் தான் எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேங்க. ஏன்னா எனக்கு விலாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஷார்ட்ஸ் எடுக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுப்பேன். விலாக் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடிட்டிங்கும் தெரியாது, வீடியோ எடுக்கவும் தெரியாது. அதனால ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து குளிச்சுட்டு அவருக்கு வந்து கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நான் வந்துட்டேங்க. ஏன்னா அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால வந்து அவர் தான் சமைப்பார். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலருக்கு வந்து தாளிப்பு ஸ்மெல்லு, ஹெவி ஸ்மெல் இதெல்லாம் ஒத்துக்காது. அதனால வந்து மேக்ஸிமம் சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கும் அப்படிதாங்க. அதனால வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். மார்னிங் குக்கிங்லாம் அவர் பார்த்துக்குவார். ஈவினிங் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே நான் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அவர் ஹெல்ப் பண்ணி முடிச்சதுமே எனக்கு 2வது ஆடி வெள்ளி வீட்டில் விளக்கு போடணுங்கிறதுக்காக பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு போட்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் அவர் வந்து ரொம்ப நேரமாக சாப்பிடாமல் இருக்கீங்க, பசி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி கொடுத்துருந்தாரு. பாலை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிட்டாரு. கேரட் பீன்ஸ் பொரியலும் தயிரும் மட்டும்தான் எனக்கு வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டேங்க. அங்கே போனதுமே என்னோடய கொலிக், அதாவது என்னோடய அக்கா தான் எனக்கு அவங்க ஒரு வகையில். அவங்க வந்து எனக்கு பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. பூவையும் வச்சுட்டு போனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸுங்கிற மாதிரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தமும் பொங்கலும் கிடச்சிச்சு.